யூடியூப் நேயர்களை எனது செய்திகளை எப்போதும் தொடர்ந்து பார்த்து அதில் இருக்கிற கருத்துக்களை விமர்சித்து எனக்கு மாக்கம் தூக்கம் தந்து இந்த துறையிலே நான் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஆதரவாக இருக்கின்ற பெருமைக்குரிய நண்பர்களே தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கு எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்திலே மருத்துவத்துறையிலே ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தார்கள். எல்லோரும் கவனிக்கத்தக்க மிக முக்கியமான மிக அவசியமான ஒரு செய்தி என்று சொன்னால் தப்பில்லை. இங்கு பிறக்கின்ற குழந்தைகளிலே 17% குழந்தைகள் உடல் குறைவோடு மூளை வளர்ச்சி இல்லாமல் ஆட்டிசம் போன்ற நோய்களுக்கு ஆளாகின்ற ஒரு பார்வை குறைபாடு உடையதாக ஊனமற்றவர்களாக பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக கடுமையாக கவனித்திருந்தார்கள், எச்சரிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லிய கருத்திலே ஒரு சிறு மாற்றம் நமக்கு உண்டு. அதை நாம் இங்கே சொல்வது நியாயமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவர்களை பொறுத்தவரை முன்பு சொன்னதையே இப்போதும் சொன்னார்கள். குறிப்பாக உறவிலே நடக்கிற திருமணத்தால் தான், அந்த மரபணு பிரச்சனையால் தான் இந்த அமைதி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வார குறைபாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருந்தார்கள். எனவே அவர்கள் ஒரு வேண்டுகோளாக நீங்கள் திருமணம் செய்வதற்கு ஜோதிடம் பார்த்தால் மட்டும் போதாது, மரபணு பரிசோதனை கூட அவசியமாக இருக்கும் என்றும் அதையும் கூட சேர்த்து சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்காக நான் ஒரு வேண்டுகோளாக கொடுக்கின்றேன். அது குறிப்பாக தென்னிந்தியாவிலேதான் இந்த பிரச்சனை அதிகம் என்பது போல சொல்லியிருந்தார்கள். கேரளத்திலும் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் இது போன்ற படித்த அதிக பேர் பணியாற்றுகின்ற, அதிக பேர் வளர்ச்சி பெற்றிருக்கின்ற, அதிக விழிப்புணர்வு பெற்றிருக்கிற இந்த பகுதியிலே நிச்சயமாக முன்பு போல இப்போது உறவு திருமணம் கிடையாது. அத்தை மகன் மாமன் மகன் என்றெல்லாம் கிடையாது. இன்னும் கூட சொல்ல போனால் இங்கே உறவிலே இல்ல, நெருக்கத்திலே இல்ல, புதிதாக பழகித்தான் திருமணம் செய்து கொள்வதுதான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே தவிர நெருக்கமான உறவில் இருந்து பெற்றோரால் உருவாக்கப்படுகிற திருமணமே இன்றைக்கு குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. எனவே ஆனால் ஜாதகத்தை காட்டிலும் மரபணுவை காட்டிலும் நீங்கள் சொல்கின்ற உறவு திருமணம் என்ற முறையை காட்டிலும் இன்னொன்றை நான் இங்கே வலியுறுத்தி உறுதியிட்டு கூற முடியும். எங்கே எந்த குழந்தை குறைபாடாக பிறந்தாலும், எங்கே குறைப்பிரசவம் நடந்தாலும், எங்கே குழந்தைகளுடைய பிறப்பின் அந்த குழந்தை குறைபாடாக உணரப்பட்டாலும், அந்த குழந்தை பிறந்த இடத்திலே, அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் வசித்த இடத்திலே அந்த கரு உருவான போது அந்த பெற்றோர் வசித்த அந்த ஊடு மிக நிச்சயமாக ஒரு வடகிழக்கு குறைபாடானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்கள் பார்வையிலே கிடைக்கிறது. வடகிழக்கு குறைவு என்பது வடகிழக்கிலே பெட்ரூம் இருந்தாலும், வடகிழக்கிலே சமையல் இருந்தாலும், வடகிழக்கிலே பாடிப்படி இருந்தாலும், வடகிழக்கு வளைந்து குறைந்து நெருங்கி இருந்தாலும், மேடாக இருந்தாலும், வீட்டுக்கு வெளிப்புறத்திலே படி இருந்தாலும், வடகிழக்கு மேடு இருந்தாலும், குறைபட்டு இருந்தாலும், இப்போது வருகிற நகர அமைப்பிலே சாலை அமைப்புகளை இணைப்பு சாலைகளிலே நெருக்கி கட் பண்ணி போடுகிற காரணத்தால் அந்த மூளை வெட்டுப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு அமைப்பாக இருந்தால், இப்படி இந்த மாதிரி அமைப்புகளிலே இருக்கிற வீடுகளிலே இருக்கிற உருவாகிற குழந்தைகள் தான் மிக நிச்சயமாக உறுதியாக குறைபாடானது வந்து சமுதாயத்துக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சங்கடத்துக்கு காரணம் நிச்சயமாக உறவு திருமணம் அல்ல, மரபு பிரச்சனை அல்ல, மிக கண்டிப்பாக வீடு அமைப்பு தான் காரணம். எனவே உங்களை இதை பரிசீலனையாக எடுத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக, மக்களுக்காக, மக்களுடைய ஆயுளை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், கடும் நோய்க்காக மீட்டுக் கொடுக்கின்றீர்கள். இவ்வளவு புனித பணியை செய்கின்ற நீங்கள் பொதுவாக இது உறவு திருமணம் என்ற ஒரு கருத்திலே முடிவு பெறாமல் இதனால் தான் நடக்கிறது என்பதை தயவு செய்து ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கே எந்த குழந்தை குறைபாடாக வந்தாலும் அந்த வீட்டை பற்றி பரிசீலிங்கள், எங்களை போன்று அழைத்து சொல்லுங்கள், அதில் என்ன குறை என்பதை காட்டுகிறோம். அந்த குறைக்கு வெளிப்படுத்தினால் மக்களுக்கு விழிப்புணர்வு கிடைக்குமா, இந்த நிகழ்வு இன்னலில் இருந்து நாம் விடுவிடுவோம். அதிலே உங்களுடைய மருத்துவ கையிலே தான் இருக்கிறது என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.